ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் மூலம் அவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சீரீஸ் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை, மெச்சூர்டாக எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினோட 5ஆம் வசனத்தை பாருங்கள். என்னென்னத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அதான் சொன்ன, ஒரு மெச்சூர்டான பிலீவராக நல்ல காரியத்தை கேட்கணும். பூமிக்குரியவைகளே கேட்டுட்டு இருக்க வேண்டியது. அதனால் நான் இன்னொரு விதத்தில் கேட்கவே கூடாதுன்னு சொல்லலை, கேட்கலாம். ஆனால் ஒரு மெச்சூர்டான பிலீவராக என்ன கேட்கணுன்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்லித்தராரு பாருங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு ஞானம் வேணும்ல. நிறைய காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. விஸ்டம் இல்லை, காட்லி விஸ்டம் தேவை. சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னும் போது யோசிக்காமல் அழகாக ஒரு பதில் சொன்னார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் ஆளுகை செய்கிறதுக்கு ஐ நீட் யோர் விஸ்டம் அப்படின்னார். அப்போ ஆண்டவர் விஸ்டமால் நிரப்புனார். காட்லி விஸ்டமை கர்த்தர் யோசேப்புக்கு தந்தார். அந்த நேரத்தில் தானியேலுக்கு கர்த்தர் தந்தார். அப்போது இந்த ஞானத்தை கேட்கணும். ஆமாம், நிறைய இடத்துல இந்த ஞானம் இல்லாமல் இன்றைக்கி ஜனங்க பாருங்கள் ஒரு வழி ஆகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நமக்கு ஞானம் தேவை. அப்போது ஞானத்தை கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல கேட்கும் போது நமக்கு கிடைக்கும். மெச்சூர்டாக இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அப்படியே குழந்தையாகவே இல்லை. மெச்சூர்டாக எனக்கு உங்களுடைய ஞானத்தால் நிரப்புங்க. உங்கள் ஞானம் தேவை இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த சொல்யூஷன் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு இந்த காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு சரியான ஒரு கவுன்சில் கொடுக்குறது எனக்கு ஞானம். எல்லாத்துக்கும் தேவை ஞானம். உங்களோட ஆளுகை செய்யுமானால் உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக கற்று வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.